சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபீல்டில் தான் இருப்பாங்க. கவர்மெண்ட் ஃபீல்டில் ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் இருப்பாங்க, நல்ல போஸ்டிங்கில் இருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தோன்னா அதை தாண்டி இறங்கி வேலை செய்வாங்க, பட் அதுக்கான அங்கீகாரமே இல்லாமல் இருப்பாங்க, வேலை மாறிட்டே இருப்பாங்க. இது எல்லாத்தையும் குறிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 12 சந்திரன் ராகுலாம் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக வெளிநாட்டில் போய் தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை அமைச்சு கொடுத்துரும். பேரண்ட்டை விட்டு விலகி இருக்க மாதிரி அமைப்பு இருக்கும். அதே மாதிரி செவ்வாய், சந்திரன், சனி இந்த மாதிரியான கனெக்டிவிட்டிலாம் இருந்துச்சுன்னா மெரைன் இன்ஜினியர் அந்த மாதிரி ரிலேட்டட் ஒவ்வொரு கிரக இணைவுகளை பொறுத்து எந்த இடத்துல இருக்குன்றதை பொறுத்து நான் பொதுவாக வந்து தொழில் தடை இயங்கணும் அப்படின்னா நான் என்னோட கிளைண்ட்ஸ்க்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் காதல் மற்றும் குடும்ப நல சிறப்பு ஜோதிடர் ஈஸ்வரி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். அவங்களோட கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவங்களிடமே கேட்போம். மேம் வணக்கம். வணக்கம்ப்பா. மேம், ஒரு சிலவங்களுக்கு தொழில் பொண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்கும், ஆனால் ஒரு சிலவங்களுக்கு அந்த தொழில் அமையாது. ஒரு சிலவங்க போயிட்டு ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்வாங்க, அந்த கம்பெனியை பயங்கரமாக முன்னேற்றுவாங்க, அவங்களுக்கு அந்த தொழில் செய்யணும் அப்படின்னு வந்தால் தொழில் அமையாது. ஒரு சிலவங்களுக்கு தொழில் அமைஞ்சிடும், ஆனால் இப்போ பண்ண முடியாமல் போயிடுவாங்க, அவங்களுக்கு பண்ணவே தெரியாது. எதனால நம்ம ஒரு சிலவங்களுக்கு தொழில் நல்லா அமைஞ்சிருது, ஒரு சிலவங்களுக்கு அமையாமல் போயிடுது? பொதுவாக வந்து நம்மளுடைய தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய அமைப்பு எடுத்துட்டோம் அப்படின்னா சனி தான் தொழில்காரகனாக நம்ம பார்க்கணும். இதே வந்து 10ஆம் இடத்து அதிபதி அப்படின்றதையும் பார்ப்போம். 10ஆம் இடம் எப்படி இருக்குது, நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இதை தாண்டி இந்த சனின்றது கிரகம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கான ஜீவனத்தை குடிக்கிறது. ஒன்றும் இல்லை, நம்ம கஷ்டப்படுறோம், நம்மளோட 12 ராசி கட்டத்தை எடுத்தீங்க அப்படின்னாலேயும் அதுவே நம்மளோட வாழ்க்கையினுடைய இதை சொல்லும். நம்ம பிறந்ததுலேருந்து அடுத்து நம்ம எப்படி ஸ்கூல் டேஸ் போகிறோம், அடுத்து நம்மளோட காலேஜ் டேஸ் எப்படி, அதுக்கப்புறம் நம்ம எப்படி லவ் இந்த மாதிரியான விஷயங்கள் போகிறோம், அடுத்து எப்படி நம்ம திருமணத்துக்கு அப்புறம் அந்த வாழ்க்கையில் என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள் போராட்டத்தை அனுபவிக்கிறோம், அப்புறம் நம்ம நான்ற ஒரு நிலை எப்படி அடைகிறோம், அதுக்கப்புறம் என்னோடய வேலை எப்படி இருக்குது, வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் வாழ்க்கை, அதுக்கப்புறம் நான் செய்யக்கூடிய தொழிலில் லாபம் கிடைக்குதா, அடுத்து என்னோடய வாழ்க்கை இறுதியான வாழ்க்கை எப்படி, இதை தான் இந்த 12 ராசி கட்டமே சொல்லக்கூடிய ஒரு நிலை. அது மாதிரி தான் இந்த தொழில் ரகசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் பார்த்திங்கன்னா தொழில்காரகன்னு சொல்லக்கூடியது சனி. ஸோ ஒருத்தருடைய ஜாதகத்தில் சனி நல்லா இருக்கா, சனின்ற கிரகம் கெட்டு போயிருக்கா, நல்லா இருக்கா, சனி கெட்டு போயிருந்தால் நம்மளோட வாழ்க்கை என்ன பிரச்சனை, சனி நல்லா இருந்தால் என்ன மாதிரியான விஷயங்கள் நோக்கி நம்ம நகர்றோம் அப்படிங்கிறது. இப்போது எல்லாருக்கும் எல்லா விதமான தொழில்களும் அமைஞ்சிருமா? இப்போ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டி கடை வச்சுருப்பாரு, ஒருத்தர் வந்து பெரிய சூப்பர் மார்க்கெட் வச்சுருப்பாரு, சில பேர் பார்த்திங்கன்னா இரும்பு தொழில் செய்வாங்க, ஒருத்தர் வந்து காய்லங்கடை பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஒருத்தர் ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு. அப்போ இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வேலைகள் பார்க்கும்போது அவங்களுக்கான கிரக இணைவுகள் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இவங்க இந்த வேலை தான் பார்ப்பாங்க அப்படின்னு. சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஃபீல்டில் தான் இருப்பாங்க, கவர்மெண்ட் ஃபீல்டில் ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் இருப்பாங்க, நல்ல போஸ்டிங்கில் இருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தோன்னா அதை தாண்டி இறங்கி வேலை செய்வாங்க, பட் அதுக்கான அங்கீகாரமே இல்லாமல் இருப்பாங்க, வேலை மாறிட்டே இருப்பாங்க. இது எல்லாத்தையும் குறிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய சனி. அது ஒவ்வொருத்தரோட கிரகத்தினுடைய தன்மையை பொறுத்து சேரும்போது அதனுடைய தன்மைகள் மாறுபடும். நம்ம சனியை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் இன்ன வரைக்கும் தொழில்காரகன் அப்படின்னு. இப்போ சில பேர் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்ல, தொழில் அமையுது அப்படின்றப்போ நான் சொந்த தொழில் பண்ணுறேன், நான் வந்து கவர்மெண்ட் வேலையில் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு சூரியன் நல்லா இருக்கா, சூரியனுடைய ஆதிக்கமாக இருக்கா அப்படின்ற மாதிரி பார்ப்போம். இப்போ எடுத்துக்காட்டு எடுத்துட்டோம்னா மேசராசி, சிம்ம ராசிக்காரவங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கும்பம், துலாம், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒன்று சொந்த தொழில் பண்ணணும், இல்லைனா கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். அல்லது அவங்க குடும்பத்திலேயாவது யாராவது இருப்பாங்க. இந்த நிலையை குறிக்கிறது நம்ம சூரியனை வச்சு சொல்லக்கூடிய அமைப்பு. ஒன்று சொந்த தொழில், இல்லைனா கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிற ஒரு வருமானம் வரக்கூடிய நிலை. சில பேர் சொந்த தொழில் செய்யும்போது தடைகள் வரும். நான் பணம் போட்டால் எனக்கு அது லாபம் கிடைக்குமா அப்படின்னா அவங்களோட ஜாதகத்தில் சுக்கிரன், அதாவது பணம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ 2ஆம் இடம்ன்றது வருமானத்தை குறிக்கிறது. ஸோ சுக்கிரன் அவங்களோட ஜாதகத்தில் 6ல் மறைஞ்சிருக்கு, டிகிரியில் வந்து உங்களுக்கு லோ டிகிரிலையோ அல்லது ஹை டிகிரிலையோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த 6, 8, 12 மறைஞ்சிருச்சுன்னா இவங்க முதல் போட்டாங்கன்னா அந்த முதலீடை வந்து லாபத்தை எடுக்கிறது ஸ்ட்ரகிள் இருக்கும். ராகுக்கு இதனோட தொடர்பில் இருந்துச்சு. 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதாவது நம்மளுடைய வருமானத்தில் வந்து தடை இருக்கும். இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த தொழில் வந்து நமக்கு நல்லபடியாக கொண்டு போகணும் அப்படின்னா சுக்கிரன் நல்லா பலம் பெற்றிருக்கணும், அன்றாட வருமானம் நல்லபடியாக வரணும். நம்மளோட ஜாதகத்தில் செய்யக்கூடிய தொழிலுக்கான ஒரு நிலை. நம்ம என்னென்னா இப்போ கடையை ஆரம்பிச்சிட்டோம், ஒரு கடை வைக்கணும் முடிவு பண்ணிட்டோம், கடையை ஆரம்பிச்சிட்டோம். பட் அந்த கடைக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலைகள்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்ம எதையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. இப்போது நாளைக்கு போய்க்கலாம், சாயந்தரம் போய்க்கலாம், இப்போ ஒரு அப்படியே லேசியாக இருக்கிறோம் அப்படின்னா அது எப்படி கரெக்டாக நடக்குமா? ஸோ அதுக்கு வந்து உழைப்பு போடணும். அந்த உழைப்புக்கான நிலை நம்ம ஜாதகத்தில் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அதை நீங்கள் அதுக்கான கிரெடிட் எடுக்கவே முடியாது. சில பேருக்கு மூளை முதலீடாக வச்சுக்கோங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோட புத்திசாலித்தனம் தான் அவங்களோட முதலீடு. நீங்கள் பணம் நீங்கள் போட்டிங்கன்னா ஜெயிக்க முடியாது. உங்களோட மூளை முதலீடு யூஸ் பண்ணுங்கள், நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கள். சில பேர் வந்து கன்சல்டன்சி வச்சுருப்பாங்க தெரியுமா, கன்சல்டன்சி நம்ம வெளிநாடு போகிறோம், வெளியூர் போகிறோம், சில பேருக்கு படிக்கிறதுக்கான விஷயங்கள் ஆலோசனை கொடுக்குறது. யாரெல்லாம் வந்து இந்த ஆலோசனை கம்யூனிகேஷன் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு அது வருமானமாக மாறும்.
ஸோ உங்களுக்கு மூளை முதலீடாக இருக்கட்டும், உங்களுடைய வாக்கு முதலீடாக இருக்கட்டும், உங்களுடைய வார்த்தை முதலீடாக இருக்கட்டுமே தவிர்த்து பணம் போட்டிங்கன்னா பணம் எடுக்க முடியாது அப்படின்னு சில பேருக்கு சொல்லும். ஸோ அவங்களோட ஜாதக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி அமைப்பும் உண்டு. புதன் நல்லா இருந்து புதன் ஒரு நல்ல வலுவான நிலையில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்குலாம் ஒரு மூளை தான் முதலீடாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை, வாக்கு தான். உங்களோட பேச்சு இவெல்லாம் பேசினாலே காசு. 1 மணி நேரத்துக்கு உள்ள காசு எத்தனை பேரை பார்க்குறோம்? மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்லாம் நிறைய பேர் பார்க்குறோம். அதே மாதிரி வந்து பட்டிமன்ற பேச்சாளர்கள் பார்க்குறோம், நிறைய எழுத்தாளர்கள் பார்க்குறோம். இவங்கெல்லாம் வந்து அந்த பேச்சு, எழுத்து, நடை இதெல்லாம் வந்து பெரிய முதலீடு கிடையாது. அவங்களுடைய ஸ்கில், உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் மட்டுமே அவங்களுடைய முதலீடாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. இதில் வந்து பொருளாதாரம் சம்மந்தப்படும் போது பார்த்திங்க அப்படின்னா பணம் போட்டு பணம் எடுக்கிறது, பெரிய அமௌண்ட்டை போட்டு ஒரு பொருளை சரக்கு எடுத்து திருப்பி சரக்கு மாற்றுறது. ஸோ இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஜாதகத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய பாவகம் 11ஆம் பாவகம் லாபஸ்தானம் வந்துகிட்டே இருக்குது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. 11ஆம் அதிபதி நல்லா இருக்காரா, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா தொழிலில் வந்து ப்ராப்ளம் இருக்காது, நல்லபடியாக கொண்டு போகக்கூடிய நிலையெல்லாம் உண்டு. மேம் இப்போ வெளிநாடு பயணங்கள் யாருக்கெல்லாம் அமையும், வெளிநாடு பயணங்கள் யாரெல்லாம் அமையாது மேம்? வெளிநாடு பயணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பொதுவாக வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் வெளிநாடு போகிறதுக்கு ஒரு யோகம் வேணும்ல. எந்த நேரத்தில் எல்லாருக்குமே சந்திரன் இங்கே ஒரு கட்டத்தில் தான் இருக்குது அப்படின்னா அப்போ எல்லாருமே அந்த வாய்ப்பு கிடைக்குமா? நிச்சயமாக. ஏதாவது குறிப்பிட்ட ராசிகளுக்கு இந்த வெளிநாடுக்கும் இவங்களுக்கும் ஒரு மோகம் இருந்துக்கிட்டே இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு எடுத்துட்டோன்னா ரிஷபம், கடகம், அதே மாதிரி விருஷகம், மகரம், இந்த ராசிக்காரங்களுக்குலாம் ஏதோ ஒரு வகையில் வெளிநாடு போகக்கூடிய அமைப்போ யோகமோ உண்டுன்னு சொல்லலாம். ஸோ இதில் மற்றவங்களுக்குலாம் அந்த வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னா மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்திரன் அப்படிங்கிற கிரகம் வந்து ராகு எப்போல்லாம் தொடர்பு படுதோ அவங்களுக்கு அந்த வெளிநாடு பயணம் அப்படின்றது தோணும். கண்டிப்பாக அந்த ராகு தொடர்பு பண்ணும்போது உங்களுக்கு உள்நாட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய அமைப்பு இருக்கும். சில பேருக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் ராகு, 12ஆம் இடத்துல சந்திரன் ராகுலாம் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக வெளிநாட்டில் போய் தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை அமைச்சு கொடுத்துரும். பேரண்ட்டை விட்டு விலகி இருக்க மாதிரி அமைப்பு இருக்கும். அதே மாதிரி சந்திரன் வந்து உங்களுக்கு 12 ராசிக்கு இடத்துலையுமே ஒரு முதல் 2 டிகிரியாவோ கடைசி 2 டிகிரியாவோ இருந்து அது ராகுக்கு இதனுடைய தொடர்புகள் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு அந்த வெளிநாடு யோகத்தினுடைய அமைப்பை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. கோச்சார கிரகங்களில் நமக்கு ராகு கேது எப்போல்லாம் ராகு தொடர்பு படுதோ, கேதுன்றதை விட ராகு எப்போ தொடர்பு படுதோ அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கும். சில பேர் அது ஆசையாக இருக்கும், படிக்கிறது நான் அங்கே போகணுன்ற நிலையில் இருக்கேன், இந்த இடத்துல நான் சொன்ன பிளேஸ்மெண்ட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு சந்திரன் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் போயே தருவீங்க, ஒன்று படிப்புக்காக அல்லது வேலைக்காக. சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலாவாவது போவேன், எனக்கு வயசாகிடுச்சுங்க நீ எங்கெங்கே போகிறேன், நிச்சயமாக அதுக்கான ஒரு பயணத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை கண்டிப்பாக கிடைக்கும். ஆன்மீக சுற்றுலானா இந்தியாக்குள்ளே தானே மேம்? பொதுவாகவே வந்து ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களா கூட நான் என் பசங்க வெளிநாட்டில் இருக்காங்க, எனக்கு வயசாகிடுச்சு ஆனால் என் பிள்ளைய பார்க்க நான் அமெரிக்கா போகிறேன், இந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அங்கே போனோன்னா அவங்க பசங்க எல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கடல் கடந்து பயணம் பண்ணக்கூடிய அமைப்பு. ஒரு ஃப்ளைட் ஏறணும் முடிவு பண்ணாங்கன்னா அவங்களோட ஜாதகத்தில் இந்த சந்திரன் நல்ல நிலையில் நம்ம சொன்ன மாதிரியான அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு வந்து குடும்பத்தை விட்டு அம்மா அப்பா கூட பயணிக்க முடியாமல் விலகி போகணும் அப்படின்னா சந்திரன் உங்களுக்கு கெட்டு போயிருந்தாலும் சரி, நல்லா இருந்தாலுமே சரி, சில பேருக்கு அமைப்பு வந்து தள்ளி வைக்கும். பொதுவாக சூரியன் சந்திரன் சேர்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அதில் சூரியன் சந்திரன் இணைவு அப்போ அமாவாசை நாளில் பிறந்த பிள்ளைங்களுக்குலாம் அவங்க அம்மா அப்பா விட்டு வெளியில் போய் ஹாஸ்டல் தங்கி படிப்பாங்க, வெளியூரில் போய் படிப்பாங்க. அதேமாதிரி குருச்சந்திரன் இணைவுமே பார்த்திங்கன்னா வெளியூர் கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாதிரி கிரக இணைவுகளாக பார்த்தோம் அப்படின்னா இந்த அமைப்பில் இருந்தாலும் வெளியூர் தொடர்புகளை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. இப்போ ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில்கள் செய்வாங்க, ஒரு சிலவங்க ஒன்று மட்டும் வாழ்க்கை முழுக்க செஞ்சுட்டு இருப்பாங்க, ஒரு சிலவங்க மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி யாருக்கெல்லாம் அமையும் மல்டிபிள் பிஸ்னஸ்? நிச்சயமாங்க. மல்டிபிள் பிஸ்னஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சனி வந்து வக்ரமாக இருந்துச்சு அப்படின்னா இவங்களாம் நல்ல அனுபவசாலி, ரொம்ப ரொம்ப பெரிய அனுபவங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா சனி வக்ரமாக தான் இருக்கும். அதாவது ஒரு வேலை தெரியுமா, ரெண்டு வேலை தெரியுமான்றப்போ இவங்களுக்குலாம் வந்து ஏகப்பட்ட வேலைகள் தெரியும். 2 வருமானம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உண்டு, சரிங்களா. ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. சனி வக்ரமாக இருக்கும், சொந்த ஊரை விட்டு வெளில வந்தால் தான் வாழ்க்கையில் வளர்ச்சி. ஸோ சனி வக்ரமாக இருக்கா, நான் என்ன வேணாலும் பண்ணுறேங்க, தொழில் பண்ணிகிட்டே இருக்கேன், பட் என்னால் முன்னேற முடியல அப்படின்றவங்க உங்கள் ஊரை விட்டு குறிப்பிட்ட எல்லை கடந்து வந்தீங்கன்னா டெஃபினட்டாக வெளியூர் போகும்போது இவங்களோட வாழ்க்கை வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு மாற்றம். இன்னும் சில பேர் பார்த்தோன்னா காலையில் காலேஜ் போவாங்க, ஈவினிங் வந்து டியூஷன் எடுப்பாங்க, படிக்கும் போதே வருமானம். சில பேர் உண்டா, அவங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும், 5 நாளுமே காலேஜ் போகிறேங்க, 2 நாள் எனக்கு டான்ஸ் நல்லா வரும், நான் டான்ஸ் கிளாஸ் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன், எனக்கு அது மூலமாக வருமானம். இந்த மாதிரி பிள்ளைங்களாம் பார்த்திங்கன்னா அந்த குரு சனி இணைவு இருக்கிறவங்களுக்குலாம் படிக்கும்போதே சின்ன வயசுலேயே வந்து பொறுப்பெடுத்துக்குவாங்க. அந்த குடும்பத்தினுடைய பலம் ஒன்றும் இல்லைங்க, நானே பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறேன், எனக்கான காலேஜ் ஃபீஸ் நான் கட்டிக்கிறேன், எத்தனை பிள்ளைங்களை பார்க்குறோம்ல. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த குரு சனி இணைவு படிக்கும்போது இருந்தே சின்ன வயசுலேருந்தே அந்த பொறுப்பெடுத்துக்கக்கூடிய தன்மை. இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ சனி வக்ரமாக இருந்துச்சுன்னா நிறைய அனுபவங்கள் இருக்கும். எப்படி யார் என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துல இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா காரணமே இல்லாமல் அந்த இடத்த விட்டு விலகி போயிடுவாங்க. அது மாதிரி சனி ராகு சனி கேது அது இருந்தாலுமே சரி அடிக்கடி தடைகளை கொடுத்துட்டே இருக்கும். ஒரு இடத்துல இருப்பாங்க, அனுபவம் கற்றுக்குவாங்க, அடுத்து அங்கேருந்து கட் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துக்கு போவாங்க. இந்த மாதிரியான அமைப்புகளை கொடுக்கக்கூடிய இருக்கும். வக்ர கதியிலிருந்து பரிவர்த்தனைலாம் இருந்துச்சுன்னா செஞ்சிட்ருக்க வேலையில் அடிக்கடி மாற்றங்களை சந்திப்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா சந்திரன் சனியோடலாம் செஞ்சு அலைச்சல் பயணம் இருக்கும், வெளிநாடு போய் ஒர்க் பண்ணுறது, இந்த மெரைன் இன்ஜினியராக இருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த செவ்வாய் கூட செவ்வாய் சந்திரன் சனி இந்த மாதிரியான கனெக்டிவிட்டிலாம் இருந்துச்சுன்னா மெரைன் இன்ஜினியர் அந்த மாதிரி ரிலேட்டட் ஒவ்வொரு கிரக இணைவுகளை பொறுத்து எந்த இடத்துல இருக்குன்றதை பொறுத்து இவங்களுக்கான தொழில்கள் அமையும்.
அது அவங்க அது மட்டும் தான் பண்ணுவாங்களோ அது சார்ந்து இருக்கக்கூடிய மற்றொரு விஷயங்களை கூட கற்றுக்குவாங்க. அந்த மாதிரியான தன்மை இருக்கும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வீடு ஒரு பக்கம் இருக்கும், வேலை ஒரு பக்கம் இருக்கும், ட்ரான்ஸ்ஃபர் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி அமைப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சனிச்சந்திரன் தொடர்பு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். வக்ரகதியில் இருந்து அடிக்கடி மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் செய்யக்கூடிய பாக்கியம் அப்படின்னு இருக்கும். சில பேருக்கு அந்த அனுபவங்களை தாண்டி அவங்க செய்யும்போது பார்த்திங்கன்னா அது ஸ்கில்லெல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. பட் அவங்க சுயதொழில் பண்ணுறதுக்கான அமைப்பு வர்றதுக்கு சில பேருக்கு அமையாது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மூளை முதலீடாக இருக்கலாம். சில பேருக்கு பணம் போட்டாங்கன்னா அந்த பணம் எடுக்க முடியாது. அந்த சுக்கிரன் எங்கேயாவது டேமேஜ் இருந்துச்சு, வருமானம் வரக்கூடிய நிலையில் கரெக்டாக இல்லை அப்படின்னா நமக்கு வாடிக்கையாளர் வரணும்ல. ஒரு வேலை பார்க்க ஒரு முதல் போட்டு ஒரு வருமானம் பார்க்கணும், வாடிக்கையாளர் வந்தால் தானே. ஸோ வாடிக்கையாளர் சரியாக நமக்கு வரல அப்படின்னா அது எப்படி வருமானமாக கன்வெர்ட் ஆகும்? அந்த ஜாதகம் மாதிரி அமைப்புகள்லாம் நிறைய நம்மளோட ஜாதகத்தில் தெரியும். இந்த அமைப்பில் இவங்க இந்த தொழில் தான் பண்ணணும், இந்த தொழில் பண்ணக்கூடாது, இந்த தொழில் முதலீடு மொத்தமாக போட்டோம் அப்படின்னா லாக் ஆகிடுவோம். ஸோ இவங்க வந்து இப்போ மாதிரி சேல்ஸில் இருக்கணும், சில பேர் வந்து மேனேஜ்மெண்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிற அமைப்புலாம் நம்ம ஜாதக ரீதியாக தனிப்பட்ட முறையில் இது வந்து நம்ம ஓவராலாக வந்து பொதுப்பலனாக சொல்கிறோம். தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது அவங்களோட ஜாதகத்தில் என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குது, என்ன மாதிரி தொழில் பண்ணுவாங்க, எது பண்ணால் அவங்களோட லைஃப்பில் சக்ஸஸ் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அவங்க தனிப்பட்ட முறையில் பார்த்தா சொல்ல முடியும். இப்போ ஒரு சிலவங்களுக்கு தொழில் தடை இருக்குமா? இப்போ ஒரு சிலவங்களுக்கு இந்த செக் வரும், செக் பவுன்ஸ் ஆகும், இல்லை ஒரு சில ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் நிறைய இருக்கும். பிஸ்னஸில் நிறைய ஏகப்பட்ட ஃபினான்ஷியல் மட்டும் நிறைய சிக்கல்கள் இருக்குது. இந்த சிக்கல்கள், தொழில் சிக்கல்கள் நீங்கள் எந்த மாதிரியான கோயிலுக்கு போகணுமா காமனாக? நிச்சயமாப்பா, தொழில் தடை நீங்கணும் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி சனி பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய குலதெய்வ வழிபாடு எல்லாரும் கண்டிப்பாக மஸ்ட்டாக கும்பிடக்கூடிய ஒரு நிலை. அப்புறம் தொழில் செய்கிறோம் அப்படின்றப்போ அதில் ஆத்மார்த்தமாக நம்ம எதையுமே லேசியாக இல்லாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்மளுடைய நிலைகளை மாற்றிக்கிறது இது கண்டிப்பாக வேணும். ஏன்னா சனின்றது மந்தத்தன்மை ஏற்படுத்தும். சனி வந்து என்ன பண்ணணும்னா பார்த்துக்கலாம், அப்புறம் பிறகு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு பொறுப்பாக நீங்கள் எடுத்து செஞ்சுட்டீங்க அப்படின்னா அதில் தடைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. சில பேருக்கு அந்த பணம் கொடுக்கல் வாங்கல் சொன்னோம் இல்லையா? ஸோ அதில் வந்து பணம் கொடுக்கல் வாங்கல்ற விஷயத்தில் வந்து உங்களுக்கான சுக்கிரன் டேமேஜாக இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் அதுக்கான விஷயங்கள் கொடுக்கக்கூடாது. உங்களுடைய ஜாதகத்தில் புதன் வக்ரகதியில் இருந்துச்சுனாலும் சரி, புதன் வந்து ராகு கேதுவோட தொடர்பு இருந்தாலும் சரி, அதே மாதிரி பரிவர்த்தனையாக இருந்தாலும் சரி, நீங்களாம் வந்து யாருக்காகவும் சூரிட்டி கையெழுத்து போடக்கூடாது. டாக்குமெண்டேஷன் செக் பண்ணிட்டு தான் பண்ணணும். அது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் செக் கொடுக்குறதே தவிர்த்துறது நல்லது. யாருக்காகவும் நீங்கள் போய் சைன் பண்ணுறதை தவிர்த்துறது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ பொதுவாகவே தொழில் தடை, எனக்கு தொழில் சிறக்கணுங்க, நான் என்ன வேலை பார்க்கணும், அதில் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், ஒரு நல்ல நிலைக்கு நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து திருவாரூரில் இருக்கக்கூடிய செட்டியப்பர் படிகளந்த நாயகி அம்மாள் அப்படின்ற ஒரு கோவில் இருக்குது. நீங்கள் நிச்சயமாக அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக மாற்றங்கள் உருவ முடியும். பொதுவாகவே வந்து இங்கே என்ன மாதிரியான காட்சி கொடுக்குறாங்க அப்படின்னா மீனாட்சி அம்மனும் அதே மாதிரி சுந்தரேஸ்வரரும் காட்சி கொடுக்கக்கூடிய நிலை உண்டு. இந்த தளத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. இல்லைங்க என்னால் திருவாரூர் போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் நிச்சயமாக மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே உங்களோட வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும். சுந்தரேஸ்வரரும் மீனாட்சி அம்மாவும் நீங்கள் வழிபட்டுட்டு வரலாம். இதெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நான் பொதுவாக வந்து தொழில் தடை இயங்கணும் அப்படின்னா நான் என்னோடய கிளைண்ட்ஸ்க்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார் வழிபாடு. சக்கரத்தாழ்வார் வந்து எல்லா பெருமாள் கோயிலையுமே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சக்கரத்தாழ்வாரை போய் வழிபட்டுட்டு சனிக்கிழமையிலும் புதன்கிழமையும் வழிபட்டுட்டு தீபம் ஏற்றிட்டு வரும்போது நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் உங்களுடைய சக்கரம் சொல்லணும், உங்களோட இயக்கம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற தன்மை. இது என்னோடய கிளைண்ட்ஸ்க்கு சொல்லி பல பேருடைய வாழ்க்கை மாற்றங்கள் வந்திருக்கு. அதனால் நீங்கள் நிச்சயமாக சக்கரத்தாழ்வார் வழிபாடு எடுத்துக்கிறது உங்களோட வாழ்க்கையில் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகக்கூடிய ஒரு தன்மையை கண்கூட உணர முடியும். நம்பிக்கையோடு செய்யுங்க, எதையுமே நம்பாமல் செய்யாதீங்க. அதுதான் மிகப்பெரிய விஷயம். ஏன்னா நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய எண்ணங்களை வந்து பலிதமாக்கக்கூடிய தன்மை நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டு. நீங்கள் இறைத்தன்மையோடு நீங்கள் பயணப்படுறீங்க அப்படின்னா நம்ம குழந்தைய நம்ம எப்படி நம்பாமல் இருப்போமா? நம்பிக்கை ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ நம்மளை படைச்ச இறைவன் மேலே நம்ம எவ்வளோ பெரிய நம்பிக்கை வைக்கணும், அது அசைக்க முடியாததாக இருக்கணும். நம்ம கடவுளே வந்து சந்தேகப்பட்டோம் அப்படின்னா நமக்கு லைஃப்பில் வந்து நம்மளோட வாழ்க்கையும் சந்தேகமாக தான் இருக்கும். ஸோ அசைக்க முடியாத ஆணித்தரமான நம்பிக்கையை மட்டும் வச்சு நிச்சயமாக நம்ம எண்ணங்கள் பதிவாகணும், நம்ம நல்லபடியாக செய்வோம், நம்ம நல்லபடியாக ஜெயிப்போன்ற நம்பிக்கையோடு செயல்படுங்க. உங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். தொழில் மட்டும் வெளிநாடு பயணங்களை குறித்து எங்களிடம் நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.